நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா, 2 காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுவதற்கு முன்பாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது விரிசல்கள் இருந்துன்னா அதை சரி செய்து விட்டு கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவது நல்லது. 2வது, இந்த உலக மனிதர்களில் யார்ட்டையாவது நம்மகிட்ட கசப்புகள் இருந்துச்சுன்னா அந்த கசப்பை எடுத்து போட்டு அவங்களோட ஒப்புரவாகி விட்டு கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுவது நல்லது என்பதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் மரியாள் யோசேப்பை பற்றி தெரியும். யோசேப்புடைய 2 குணங்களை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். என்னன்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்பாகவே மரியாள் பரிசுத்த ஆவியானவர்னாலே கர்ப்பவதி ஆகும் பொழுது முதலாவது யோசேப்பு அந்த மரியாளை அவமானப்படுத்த விரும்பாமல், அந்த அவமானப்படுத்த அவன் விரும்பவில்லை. அது அவனுடைய இரக்கத்தை குறிக்கிறது. 2வது, கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி மனைவி கர்ப்பவதியான்னு தெரிஞ்சும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டாப்ல. இது தேவன் மேல உள்ள அவனுடைய பற்றுதலை குறிக்கிறது. அதே மாதிரி மரியாளையும் எடுத்துக்கோங்க. தேவதூதர்கள் சொல்லும் பொழுது பரிசுத்தாவினால் உனக்கு கர்ப்பவதியாகன்னு சொன்ன உடனே மரியாள் என்ன தெரியுமா சொல்றாப்ல? இதோ நான் உமது அடியேன், ஆண்டவரே நான் உமது அடியேன், உம்முடைய வார்த்தையின்படி ஆக்க கடவுது. யோசேப்பு மரியாளும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்ததுனால தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த குடும்பத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பிறந்தார். இன்றைக்கு கணவனும் சரி மனைவியும் சரி, இன்னைக்கு நிறைய உலகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் டைவர்ஸ் தான் போய்கிட்டு இருக்குது. இதுக்கு 2 காரணம். 1 ஈகோ, 2வது கர்த்தருடைய வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படியலை. அதனால தான் இன்றைக்கி டைவர்ஸில் கொண்டு வந்து நிப்பாட்டுது. விவாகம் மண்ணாது இருக்கவும் சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. ஒருவனுக்கு ஒருத்தி தான். அதனால் நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது, எக்காரணத்தை கொண்டு மனைவியை உலகத்தில் எங்கேயும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி கணவன்களும் மனைவிமார்களை எங்கேயும் விட்டு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி மனைவிகளும் எக்காரணத்தை கொண்டு கணவன்மார்களை விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த கணவன்ட்டையும் மனைவிட்டையும் எக்காரணத்தை கொண்டு ஈகோ இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்திற்கு கணவனும் மனைவியும் கீழ்ப்படியணும். இதில் ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்கள் ஒப்புருவாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த ஈகோங்கிறதை எடுத்து போடுங்க. நாங்கள் எக்காரணத்தை கொண்ட மனைவியும் கனவியும் நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம்னு என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிட்டு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுங்க. அப்பொழுது உங்களுக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை ஒரு ஆசீர்வாதமான பண்டிகையாக இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தில் எந்த மனிதர்களுடையாவது உங்ககிட்ட கசப்புகளோ ஃபைட்டுகளோ சண்டைகளோ இருந்துச்சுன்னா அந்த மனிதர்களுடைய ஒப்புரவாகுங்க. அவங்களுக்கு நேரில் இருந்துச்சுன்னா நேரில் போய் பாருங்க. அவங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இல்லைன்னா ஃபோனில் மூலமாக அவங்களுக்கு விஷ் பண்ணுங்க. ஒருவேளை அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய முதல் நடவடிக்கையை பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஒப்புரவாக நேரில் போய் பார்த்ததையும் ஃபோனில் பேசுனதையும் பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவரே அப்படி இயேசு கிறிஸ்து இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த இயேசு கிறிஸ்துவே தாழ்த்தும் போது நமக்குள்ள என்ன ஈகோ, நமக்குள்ள என்ன, நம்ம போய் தாழ்த்தல நமக்கு என்ன கஷ்டம் இருக்குது? 2வது வசனம் சொல்லியிருக்கிறது, கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். அதனால இதை நீங்கள் எந்த மனிதர்களுடைய கசப்புகள் இருந்துச்சுன்னா அந்த கசப்பை எடுத்து போட்டு அவங்களோட ஒப்புரவாகி விட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுங்க. அந்த பண்டிகை உங்களுக்கு ஆசீர்வாதமான பண்டிகையாக இருக்கும். போகும்போது எதையும் கொண்டு போகிறது கிடையாது. அதனால் குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஈகோங்கிறதை எடுத்துவிட்டு கணவனும் மனைவியும் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அந்த குடும்பம் ஒரு குடும்பமாக இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தில் எந்த மனிதர்களுடைய கசப்புகள் இருந்துச்சுன்னா அந்த கசப்புகளை எடுத்து போட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களோட நேரடி பேசி அவங்களோட ஒப்புரவானா அவங்க தேவைகள் சந்திக்கப்படும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.